வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2024க்கான தேசிய விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சுல, பெரிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. தமிழில் ராயன் படம் சிறந்த படம் அப்படின்னு சொல்லி விருது அறிவிச்சிருக்காங்க. கேப்டன் மில்லருக்கு விருது அறிவிச்சிருக்காங்க ஸ்பெஷல் மென்ஷன் அடிப்படையில். ராயனு கேப்டன் மில்லரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மகாராஜா படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேலாம் எவ்வளவு டாப் நாச்சாக இருக்கும். அதில் நடித்தவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருக்கும். மகாராஜாவுக்கு சிறந்த படம் விருது அறிவிக்காமல் ராயனு கேப்டன் மில்லர் இல்லாமல் சிறந்த படம் அப்படிங்கிற டிபேட் நடக்குது. இன்னொன்று, மகாராஜா படத்தில் அவ்வளவா ஃபைட்டே இருக்காதுல்ல, கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். சிறந்த சண்டை காட்சி அப்படின்னு மகாராஜா படத்துடைய சண்டை காட்சிக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவும் டிபேட்டை உருவாக்கியிருக்கு. எந்த கேட்டகரிக்கு மகாராஜா படத்துக்கு விருது வழங்கணுமோ அது வழங்கப்படலை. எதுக்கு தேவையில்லையோ அந்த கேட்டகரிக்கு மகாராஜா படத்துக்கு விருது. நேஷனல் அவார்டு ஜூரி நியூட்ரலாக தான் இதை அறிவித்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்காரு. சிஎம் விஜயை அவதூறாக பேசியதாக அவருக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. கனிமொழி அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இந்த கைது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கண்டேயன் பேசினது தப்பு தான் அப்படிங்கிறதான் பலருடைய ஃபீட்பேக்காக இருக்குது. சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் டிஎம்கே எம்எல்ஏ என்ன பேசியிருந்தாருன்னா, சிஎம் விஜயை முதல்ல ஒரு மையில் பேசியிருந்தார். ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்றத்தில் வச்சு உன்னை பார்த்துக்குறோம்டா அப்படின்னு சிஎம் விஜயை மிரட்டும் துணியில் பேசியிருந்தார். 2. மூணாவது, சமீபத்தில் சிஎம் விஜய் சட்டப்பேரவையில் நான் பேச ஆரம்பித்தாலே எந்திரிச்சு போயிடுறாங்க டிஎம்கே எம்எல்ஏக்கள், இனி அவங்க வெளிநடப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த சட்டமன்றத்துடைய மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் பேச ஆரம்பிக்கணும் போல அப்படின்னு பேசியிருந்தார். அதை கமெண்ட் பண்ணி சுட்டிக்காட்டி மார்க்கண்டேயன் சொல்கிறாரு, சட்டமன்றத்துடைய கதவை பூட்டுவானா, அப்படி பூட்டினேன்னா உன்னோட எலும்பை உடைச்சு வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. சட்டமன்றத்தில் வச்சு உன்னை பார்த்துக்குறோம்டா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை? அவதூறு பேச்சு தானே இது, மிரட்டும் துணியில் பேசக்கூடிய பேச்சு தானே, அதுக்கு கைது பண்ணியிருக்காங்க. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு கனிமொழி அக்கா ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மூணாவது, மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க போது, பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். பார்லிமெண்ட் செஷன் தொடங்கும் போது பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்திப்பார். எப்போதுமே வழக்கம் போல செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. எதிர்க்கட்சிகள் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடக்க கோஆபரேஷனை கொடுக்கணும், மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்கணும், தேவையில்லாத கூச்சல் குழப்பத்தெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காரு. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னன்னா ஸ்கை ரூட்டு ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்களே ஸ்பேஸ் செக்டாரில். ஸ்கை ரூட் மெம்பர்ஸுடைய ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோ தெரியுமா? 28. ஆனால் நம்ம ஊரில் யூத் லீடர் அப்படின்னா தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருத்தருக்கு 56 வயசு அப்படின்னு ராகுல் காந்தியை ப்ரூட்டலாக ட்ரோல் பண்ணியிருக்காரு பிஎம் மோடி. பிஎம் மோடியுடைய இந்த பேச்சு காங்கிரஸுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு. இது 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று தமிழகம் முழுவதும் வீத லீடர்ஸ் இயக்கம் சார்பாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பல நடந்திருக்கு. நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் கூட்டம் அலை மோதி இருக்கு. இந்த கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் வியந்து போயிருக்காங்க. எப்படி இவ்வளவு கூட்டத்தை கூட்டினாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்களே. உதாரணத்துக்கு நீங்கள் தருமபுரியில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டுச்சு. செம்ம கூட்டம் பேரணி. தேனி அவினாசிலெல்லாம் மாரத்தான் போட்டி நடத்தியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த மாரத்தான் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் புகைப்படங்கள்லாம் டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கேவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் போட்டி. அண்ணாமலை 001 அப்படிங்கிற கான்செப்டை சொன்னார். முதல் 0 என்னன்னா, எந்த பணமும் யாரும் கொடுக்க வேண்டாம். இன்னொரு 0, ரெண்டாவது 0, எந்த பணத்தையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், பணம் கொடுக்கவும் மாட்டோம், பணம் எடுக்கவும் மாட்டோம். இது 0. லாஸ்ட் இருக்கக்கூடிய 1 பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒவ்வொரு வாலண்டியரும் இயக்கத்துக்காக 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொத்தம் 19 லட்சம் வாலண்டியர்ஸ் இருக்கீங்க. அப்போது 19 லட்சம் மணி நேரம் செலவு செய்யப்படுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு வாரத்திலேயே பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் 001 கான்செப்ட். அண்ணாமலை சொன்ன மாதிரி வீக்கெண்டில் வீத லீடர்ஸ் வாலண்டியர்ஸு தெரிக்க விடுறாங்க. நல்லா மக்களை திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. இது மாதிரியான மாரத்தான் போட்டி, சைக்கிள் போட்டி, யோகா சொல்லிக் கொடுக்குறது, இதெல்லாம் நடத்தி
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.